ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம ஷீர் குருமா. அப்படின்னா பால் சேமியான்னு அர்த்தம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பாதாம் ஒரு 15 எடுத்துருக்கேன், முந்திரி ஒரு 15 எடுத்துருக்கேன். சும்மா ஒரு லிட்டர் பால் ஒரு 2 கொட்டை வச்சு தான் நாங்கள் செய்ய போகிறோம் சிம்பிளாக. அதுக்காக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு சாரப்பருப்பு விதையும் கிரைப்பழம் விதை ஒரு 10 கிராம் எடுத்துருக்கேன். நாங்கள் இந்த பிராண்டு வீல் சேமியா பிராண்டு தான் யூஸ் பண்ணுறோம். அது ஒரு இது இப்போ உடச்சி வச்சுருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடை வச்சுட்டோம். அடுப்பில் நாங்கள் வெட்டி வச்ச பாதம் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சேமியா உடச்சி வச்சுருக்கோம். இப்போ ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 5 ஸ்பூன் போடுறேன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் போட்டுக்கலாம். 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுலேயே கொஞ்சம் நெய் போடுறேன். ரெண்டும் போட்டு நெய் போட்டேன். ரெண்டுமே சூடான பிறகு ஒரு 2 லவங்கம், கொஞ்சம் பட்டை அது போட்டுக்கலாம். ஒரு 2 லவங்கம், கொஞ்சம் பட்டை போட்டுக்கிட்டு அதில் இந்த வாஷ் பண்ண முந்திரி பருப்பு அது போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு பொன்னிறமாக இன்னும் கொஞ்சம் ஆகட்டும். அதுலேயே கொஞ்சம் சேமியா போட்டு நல்லா சிகப்பு பொன்னிறமாக வதக்கிக்கணும். இந்த மாதிரி பொன்னிறமாக ஆன பிறகு ஒரு 3 கிளாஸ் தண்ணி போடணும். தண்ணி போட்டு இது கொஞ்சம் கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம இது பண்ணிட்டு கொஞ்சம் முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இது கொதி வந்த உடனே இப்போ சர்க்கரை போடணும். நம்ம சர்க்கரை கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. ஏன்னா லாஸ்ட்டில் கண்டென்ஸ் மில்க் வேறு சேர்ப்பீங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். கண்டென்ஸ் மில்க் பால் ரெண்டும் சேர்த்து போடுவோம் நாங்கள் டேஸ்ட்டுக்காக. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படி ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி விடலாம். இந்த சர்க்கரை இதாக வரைக்கும் சர்க்கரை போட்டு கரைஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுடுங்க. ஏற்கனவே 1 லிட்டர் பால் தண்ணி போடாமல் காய்ச்சி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே சூடில் போட்டிங்கன்னா பால் கெட்டு போகிற மாதிரி ஆகிடும் அப்படியே சேமியா. அதனால் கீழே இறக்கி வச்சுட்டு ஆறி போன பால் அப்படியே மேலே ஊற்றுங்க. சர்க்கரை போடாமல் காய்ச்சணும் பால். போட்டுட்டு அதில் பால் சேர்த்துட்டு இதுலேயே கொஞ்சம் பால் கோவா சேர்த்துட்டு கொஞ்சம் கரைச்சிடுங்க. கண்டென்ஸ் மில்க் கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க. சும்மா கொஞ்சமாகவே போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இது. ஒரு ஆப்ஷன். தேவை இருந்தால் போடுங்க, இல்லாட்டி அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சேமியா சூப்பராக இருக்கும்.